இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே, கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமானுடைய வீட்டில் அதிகம் பொக்கிஷம் உண்டு, துர்மார்க்கனுடைய வருமானத்திலேயோ துன்பம் உண்டு. நீதிமொழிகள் 15:6 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. நீதிமானுடைய வீட்டில் அதிகம் பொக்கிஷம் உண்டு, துர்மார்க்குடைய வருமானத்திலேயோ துன்பம் உண்டு. இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நிறைய பொக்கிஷத்தை கொடுத்துருக்கின்றார். அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய வேலை அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கி எல்லாமே ஈஸியாக கிடச்சிடணும், ஆனால் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் என்ன பண்ண போகிறாரு? குறைக்க போக்கின்றார். எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ல, எப்போ தான் இந்த கஷ்டத்துலேருந்து ஒரு விடுதலான ஒரு வாழ்க்கை வாழ போகிறோன்னு சொல்லி யோசிச்சுட்ருப்போம்ல. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருந்தாலும், நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரிங்க, கொஞ்ச நேரம் உறவுகளுக்குள்ளே ரொம்ப நெருக்கம் அதிகமாகிடுச்சுனாலே பிரச்சனை தான். ஏன்னா ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டாலும் அவ்வளோதான். ஏன்னா நெருங்கி பழங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை ஏதாச்சும் தெரியாமல் வார்த்தையை விட்டுட்டாலும் நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும்ல. அந்த நேரத்தில் நீங்கள் எப்படிங்க சொல்லலாம்? பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. சும்மா ஜாலியாக சொல்ல போய் இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சிருக்குல்ல. அப்படி இருந்தோம் சார் ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். அது ஒரு சின்ன ஒரு வார்த்தை இன்றைக்கி முகம் பார்த்து பேசக்கூட முடியல, திருப்பிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வார்த்தையை விட்டுட்டாங்க, அவ்வளோதான்ல. சாரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்கவே மாட்டாங்களா? என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், எந்த இடத்துல நம்ம பேசுகிறோன்றதை யோசிக்கிறது இல்லைல்ல. கோவம் வருது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களோ. உங்களை நீங்கள் கட்டுப்படுத்துங்க, கண்ட்ரோல் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம போயிட்டுருக்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒரு பைக் எடுத்துக்கோங்க, இல்லை கார் எடுத்துக்கோங்க, கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சுன்னா ஆகும், விபத்து தான், டேஞ்சர், ரொம்ப ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்களாம். மனிதராகி நம்ம கூட என்ன பண்ணோம், ஒரு கண்ட்ரோலோடு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. கண்ட்ரோல் மீறி போயிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்து காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. இன்றைக்கி கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு நம்ம சோம்பேறி தானே பண்ணுறோம்ல. இன்றைக்கி உழைச்சா நாளைக்கு நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் புரியாதுல்ல. ஆனால் பின்னாடி யோசிப்பாங்களே, அப்போவே சொன்னாங்கடா கேட்கல, ஆனால் இப்போ தான் என் புத்திக்கு உரைக்குதுன்னு சொன்னால் பண்ணுவாங்களாம், இப்போ கஷ்டப்பட ஆரம்பிப்பாங்களாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோம் அப்படின்றத நிதானித்து வாழ்க்கையில் வேகமாக போகணும்னு நினச்சி வாழ்க்கையை சீக்கிரம் முடிச்சிக்காதீங்க. இன்றைக்கி பைக் ரேஸ் ஓட்டுறோம், கார் ரேஸ் ஓட்டுறாங்க, எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, அதற்கான ட்ராக் இருக்குது. ஸோ அங்கே ஓட்டுறது இல்லை, ரோட்டில் தான் நான் ஸ்பீடாக போவேன், 4 பேர் பார்க்கணும் அப்படின்ற ஓட்டி இன்றைக்கி எத்தனை விபத்துக்கள் நடக்குதுல்லோ. சீக்கிரமாகவே ஒரு உயிரெலாம் போயிடுதில்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது நிதானம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோன்றது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டு இருக்கின்றார். அதனால் கலங்காதீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முடிஞ்சு போனதை பற்றி நம்ம திரும்பியும் நம்ம கலெக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்ன பிரதர் எப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் இவ்வளோ அழகான மெமரிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பீங்களா? முடிஞ்சு போனது பார்த்திங்கன்னா கசப்பான அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும், அதை பற்றி யோசிக்காது, அதை பற்றி நம்ம பேசியே இருப்போம்ல. அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்ககிட்ட புலம்பி தள்ளிடுவோம்ல. அதெல்லாம் நான் முடிஞ்சது தான், திரும்பியும் அந்த நாட்கள் வராது. ஸோ கடந்து போகின்ற ஒவ்வொரு நாட்களும் சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட நம்ம வாழ்க்கை நிலைமை மாற்ற போகின்றார். நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றார். இன்றைய நாள் சாம்பல் புதன். இன்றைய நாள் 40 நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. உங்களை நீங்கள் பரிசுத்தமாக வச்சுக்கணும். என்னென்ன பண்ணுன்றது தெரியும்ல. பிரதர் நான் 40 நாள் நான்வெஜ்ஜை சாப்பிட மாட்டேன் பிரதர், சுத்தமாக இருப்பேன் பிரதர் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருந்து இருக்கலாம். அது மட்டும் இல்லை, உள்ளத்தின் தூய்மையாக இருக்கணும், எண்ணத்தின் தெளிவாக இருக்கணும், பேசுகிற வார்த்தை நிதானமாக இருக்கணும், கோவப்படக்கூடாது, அனுசரித்து போகணும், அன்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஷேரிங் அப்படின்னு சொல்லி கொடு, உனக்கு ரெட்டிப்பான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார். நீங்கள் பண்ணுற ஒரே விஷயம் இது தாங்க, நான்வெஜ் சாப்பிடுங்க, சாப்பிடாதீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவருக்காக உங்களை நீங்கள் தியாகம் பண்ணுறீங்களோ, உங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க ஒரு சில விஷயத்தை விட்டுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான தியாகம் அப்படின்னு சொல்லுவாங்களாம்.
இல்லை 40 நாள் மட்டும் தான் அப்படி நல்லவனாக இருப்பேன், 40 நாள் இந்த விஷயம்லாம் விட்டுருவேன் நான். ஆனால் 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நான் நார்மல் மனிதனாக வாழ போகிறேன், அவள் தான் முடிஞ்சிச்சு, மீண்டும் அடுத்த வருஷம் 40 நாள் வரும், திரும்பி அதே மாதிரி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துகின்ற பொழுது நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பலப்படுத்த போகின்றார். நல்ல சிந்தனையோடு நம்ம இன்றைய நாள் ஜெபத்துக்குள்ளாக நம்ம பயணிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் எவ்வித சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிட்டாலும் உம்மில் உறுதியாய் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. வறண்ட காலங்களிலும் உம்மை மட்டுமே நம்பி பச்சை கொள்ள தீர்மானித்திருக்கின்றனப்பா. நீரே என் நம்பிக்கையும் பலனும் அடைக்கலமுமாய் இருக்கின்றீர். உம்முடைய வசனத்தின்படியே நீதிமானின் வீடு செழிப்பதாக ராஜா. ஆவிக்குரிய மற்றும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் சேர்ந்து உம்முடைய பொக்கிஷங்களால் எங்கள் வீட்டை நிரப்புவீராக ராஜா. எங்கள் எல்லைகளை விரிவாக்கி நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றவற்றை பெரிதாக செய்வீராக. ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கின்ற எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் சரி, அது நீங்கள் பெருக பண்ணுவீர் நம்புகிறேன் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக கரம் பல மடங்கு பெருக செய்யட்டும் ராஜா. எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று பரிபூர்ணத்தில் ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக நீரே எப்பொழுதும் எங்களுக்கு பெரிய பொக்கிஷமாக விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொற்று நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர். எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமானத்தை கொடுன்னு சொல்லி கேட்கிறேன்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.